வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளோட எம்மி ஈட்டர்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு தெரியுமா? எஸ், அஃப்கோர்ஸ், ஒரு சூப்பர் டூப்பரான ஆட்டுக்கறி வறுவல். இந்த ஆட்டுக்கறி வறுவலை எப்படி செய்யணும், ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடில் தான் இந்த ஆட்டுக்கறி வறுவலை நம்ம செய்ய போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்கு ஆட்டுக்கறி வறுவலில். பட் இந்த ஆட்டுக்கறி வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் போட போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள். இந்த 3 ஐட்டம் தான் நம்ம வந்து இதில் மெயினாக யூஸ் பண்ண போகிறது. ப்ளஸ் ஆட்டுக்கறி. இந்த ஆட்டுக்கறியை வந்து நம்ம வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இந்த எம்மி ஈட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளும் நிறைய ரெசிபி போட்டு உங்களையும் நான் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஆட்டுக்கறி வறுவலை எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். போலாமா? ரைட். வாவ், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிட தயாராங்க. என்னப்பா ஆட்டுக்கறி வறுவல்னு சொல்லிட்டு கடைசியில் தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இன்னும் ரெடி ஆகலையாட்டிருக்கு. நம்ம இதை சாப்பிட்டு அப்புறமா சாப்பிடுவோம். நீங்களே சாப்பிட்டீங்களா? டிஃபனு சாப்பிடுங்க. மட்டனை நம்ம இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். ரொம்ப பொடிசாக நறுக்கிருக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கும் போது ஈஸியாக வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப சின்னதாக நம்ம பொடிசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1/2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் தான். கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காக. அப்புறம் தேவையான அளவு நீங்கள் உப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். ஸோ இது மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கறிக்காக நம்ம வந்து இதை எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த கழுவி வச்சுருக்கோம். நம்ம ஒரு 1/4 கிலோ கூட தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகே, ஸோ இந்த கறியில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளையும் அதில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் அந்த குழம்பு மிளகாத்தூளையும் நம்ம இதில் போட்டுடுறோம். போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸாவது ஊற விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய நேரம் ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்குள்ளே சாரும் அந்த கண்டென்ட்லாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போதும் அதோட ஜூஸியான அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது அப்படியே ஊற விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ அடுப்பில் நம்ம பேன் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் எண்ணெய் விடலாம். இப்போ வந்து கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 10 டேபிள் ஸ்பூன் விடுறோம். 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கோம். ஸோ ஏன்னா கறி வந்து நம்ம தண்ணியிலலாம் விட்டு வேக வைக்க போகிறதில்ல, இதுலேயே தான் அப்படியே போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். ஸோ அதனால் வறுத்த கறி அப்படின்றதுனால நல்லா ஆயில் வேணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் எடுத்து போட போகிறோம். ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ மட்டனை உள்ளே போட்டிங்க அப்படின்னா தெரிக்காது நம்ம மேலே ஆயில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை லைட்டாக வதக்கிட்டே இருக்கணும். ஸோ வதக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெலாம் வெளியே வந்துட்டு ஃபுல்லாக அது ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லா சுண்டை வதக்குங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம போட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கறி வேகணும் அப்படின்றதுக்காக மேலே நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்து வதக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை குறைச்சிட்டு சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஓப்பன் பண்ணுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிட்டு
கறி அப்படி தான் வெடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. முடிஞ்சால் ஹெல்மெட் போட்டுக்குங்க. ஸோ நம்ம வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையை என்ன பண்ணுறோன்னா உள்ளே போட்டுடுறோம். போட்டுட்டு மறுபடியும் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லாம் வந்து சாரும், கறியும் நல்லா வெந்துடும். இந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல் இல்லாதவங்க அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த கறி வந்து கொஞ்சம் சவுக்குன்னு தான் இருக்கும். அதாவது நம்ம உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் மட்டனில், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா என்ன பண்ணணும்னா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீர் ஊறும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு ஜூஸியான ஒரு டேஸ்ட் வந்து இதில் சூப்பராக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். மட்டன்ன்றதுனால வேகம், அதே இல்லாமல் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மறுபடியும். இதை நீங்கள் சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா, எறா, இதிலெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக வெந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டதை எடுத்துறோம். நல்லா வெந்துருச்சு கறி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா மறுபடியும் வந்துருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓகே, ஸோ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் அது அப்படியே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ்ஷில் கடம்பா, அதாவது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அந்த கடம்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எறால், அதுக்கப்புறம் பீஃப், இதில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை நான் வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்களோட பதிவை சொல்லுங்கள். ஸோ இதை நம்ம சாப்பிடுவோம். சூப்பர், அற்புதமாக இருக்குங்க. அந்த சால்ட்டி டேஸ்ட் ப்ளஸ் காரம் எல்லாமே சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விடாமல் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்இ ஈட்டர்ஸ் டீம். பாய்.